மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை நடைபெற்றது. இதையொட்டி அம்மனும் சுவாமியும் மேல ஆடிவீதி சந்திப்பில் உள்ள அலங்கார மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் மந்திரங்கள் முழங்க திருமண சடங்குகள் தொடங்கின. சுவாமிக்கும் அம்மனுக்கும் கோயில் சிவாச்சாரியர்கள் வண்ணப்பட்டு அணிவித்தனர். மாங்கல்ய பூஜைக்கு பின்னர் அம்மனும் சுவாமியும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மங்களவாத்தியம் முழங்க வைரக்கல் பதித்த திருமாங்கல்யம் சுந்தரேஸ்வரரின் கரங்களில் வைக்கப்பட்டு மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் புதுத்தாலி மஞ்சள் கயிறு அணிந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதுனால மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருமே தாலி பெருக்கிறங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ரொம்ப ஃபேமஸ். வருஷம் அவங்களும் தாலி கயிறு மாற்றுவாங்க. புது தம்பதி இருக்காங்கல்ல, அவங்களும் தாலி கயிறு மாற்றுற ஃபங்க்ஷனுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம், அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப பாக்கியம் எங்களுக்கு. நாளைக்கு திருத்தேர் இருக்குது, காலையில் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் 10 நாளாக கோயிலுக்கு திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்சு புதன்கிழமை அழகர் ஆற்றில் இறங்காரு. அது இன்னும் ஒரு வாரம் நிகழ்ச்சிகள் இருக்குது. அது மதுரையில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 10 நாள் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமான திருவிழா திருக்கல்யாணம். முக்கியமான விசேஷம் நம்ம பெண்களுக்கு ரொம்ப புனிதமான திருவிழா. திருக்கல்யாணம்ன்றது மதுரையை புனிதமாக்குறது நம்ம அம்மன். எங்கள் வீட்டு கல்யாணம் மீனாட்சி அம்மன் திருவிழா.